பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நாம் ஞான ஸ்நானத்திற்கென்று நாம் சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 42வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் நாம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஞானஸ்நானம் எடுக்க என்ன தகுதிகள் வேண்டும் இல்லைங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஆலோசனைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் புதுசாக எதுவும் சொல்ல போறதில்ல. ஒரு சில விஷயங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஞானஸ்நானம் எடுக்க என்ன தகுதி? ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்க போறவங்களுக்கு இது ஆலோசனைகளாக இருந்தாலும், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை பின்னாடி திரும்பி சோதித்து பார்க்கிறதற்கான ஒரு நல்ல அவகாசமாக இது இருக்கிறது. அப்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே 4 விஷயங்களிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? 1, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், 2, அந்யோன்யத்திலும், 3, அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யார்? அந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? 42ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை அவர்கள். அவர்கள் தான் இந்த 4 விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. எவர்கள்? சரிங்களா? எவர்கள் இந்த 4 விஷயத்துல உறுதியா இருந்தார்கள் அப்படின்றத நாம் இங்கே பார்க்கலாம். எவர்கள் அப்படின்னு சொன்னா, முதலாவது 36வது வசனமும் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த அவர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது, இந்த வார்த்தை திரும்ப வருதா? அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, முதலாவது பேதுரு எழுந்து நின்று அவங்களோட பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கம், சபையினுடைய முதல் பிரசங்கம். அவங்க சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை எங்க சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை. இந்த அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, பேதுரு பார்த்து கேட்கிறாரு, சொல்றாரு, நீங்க தான் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுகிறதற்காக வந்தவர்கள். எங்கிருந்து? ஏறக்குறைய ஒரு 14-15 தேசங்கள்ல இருந்து அங்க வந்தாங்க. எதுக்காக? பெந்தகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்தார்கள். அவங்க வர்றதுக்கு ஏறக்குறைய 50 நாட்களுக்கு முன்னதாக இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தார்கள். ஒருவேளை அங்க வந்த பிறகுதான் ஒரு சிலருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற விஷயமே தெரிந்திருக்கும். நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிய கூட என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா இங்க பேதுரு அவங்கள பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுகிறதற்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிறதற்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க? நாங்க இல்ல, நான் காரணம். யார் காரணம் அப்படின்னு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிறதற்கு நான் காரணம், என் பாவம் தான் காரணம். என்னுடைய பாவத்திற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டாரு? சிலுவையில் அறையப்பட்டார். இது பொதுவான காரியம் இல்ல. ஆண்டவர் எல்லாருக்காக மரித்தாரா அப்படின்னா ஆமா, ஆண்டவர் எல்லாருக்காக மரித்தார், அது உண்மை, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவரை விசுவாசிக்கும் போது எப்படி விசுவாசிக்கணும்? எல்லாருக்காகவும் விசுவாசிக்க கூடாது.
எனக்காக, நான் செய்த பாவம், என்னுடைய பாவத்திற்காக. புரியுதுங்களா? அப்ப அந்த அவர்கள் யாரு? அதை ஒத்துக்கொண்டவர்கள். எதை ஒத்துக்கிட்டாங்க? என் பாவத்துக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் பாடுபட்டது என் பாவம் தான் காரணம். அவர் அடிக்கப்பட்டதுக்கு நான் என் பாவம் தான் காரணம். அவர் அவமானப்படுத்தப்படுகிறதற்கு என் பாவம் தான் காரணம். அவர் மரிக்க என் பாவம் தான் காரணம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் எனக்காக தான். நான் செய்த பாவம் தான் ஆண்டவர் சிலுவையில் ஏறுகிறதற்கான முதல் காரணம் அப்படின்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் அந்த அவர்கள். நீங்க ஒத்துக்குனீங்களா? நீங்க ஒத்துக்குனீங்களா? உங்க பாவம் தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிறதற்கான காரணம்னு சொல்லி ஒத்துக்குனீங்களா? இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா 37வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? அதை அவர்கள் கேட்ட பொழுது. எதை கேட்ட பொழுது? என் பாவத்துக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டாரு, நீங்க தான் ஆண்டவரை சிலுவையில அறைந்தீர்கள் அப்படின்னு அதை அவர்கள் கேட்ட பொழுது என்ன நடந்துச்சு? இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டார்கள். நிறைய நேரங்கள்ல ஐயா வசனம் என்ன தொட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வசனம் தொடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனம் என்ன செய்யணும்? குத்தணும், காயத்தை ஏற்படுத்தணும். சொல்றது புரியுதுங்களா? இந்த குத்தப்பட்டவர்கள் அப்படின்ற இதே வார்த்தை தான் ஆண்டவரை விழாவிலே குத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரை விழாவிலே ஈட்டினால் குத்தின பொழுது என்ன நடந்துச்சு? காயம் உண்டானது. அதனுடைய விளைவாக இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அவரை காயப்படுத்தியது. இப்ப இங்கே அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்கள் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டாங்க? குத்தப்பட்டார்கள். இருதயம் உடைக்கப்பட்டது, இருதயம் நொறுக்கப்பட்டது, இருதயம் கிழிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. சுவிசேஷம் கேட்கும் பொழுது இருதயம் என்ன செய்யப்படணும்? குத்தப்படணும், உடைக்கப்படணும், கிழிக்கப்படணும், துளைக்கப்படணும். அதனுடைய விளைவு மேபி ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் அந்த நாளில உங்களை ஒரு சிலர் கண்ணீர் விட்டு இருக்கலாம், அழுது இருக்கலாம். என்ன காரணம்? என் பாவத்துக்காக அவர் மரிப்பதா? நான் பாவம் செஞ்சேன், நான் தண்டிக்கப்படணும். நான் பாவம் செஞ்சேன், நான் தண்டிக்கப்படணும். ஆனா எனக்கு பதிலாக அவர் மரித்தார். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அனுபவிக்கிற எல்லா பாடுகளும், அவர் அனுபவித்த எல்லா வேதனைகளும் என்னுடையது அப்படின்ற அந்த உணர்வு நம்முடைய கண்களிலே கண்ணீரை கொண்டு வரணும். இருதயம் குத்தப்படணும். அப்ப யார் அவர்கள்? முதலாவது ஒத்துக்கொண்டவர்கள், இரண்டாவது இருதயத்தில் குத்தப்பட்டவர். நீங்க குத்தப்பட்டீங்களா? மூணாவது குத்தப்பட்டு என்ன செய்றாங்க? பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பொதுவா இன்னைக்கு சபைகள்ல ஊழியர் தான் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு. புரியுதுங்களா? நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஊழியர்கள் நாம தான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு. ஆனா அந்த கேள்வி யார் கேட்கணும்? யார் கேட்கணும்? குத்தப்பட்டவர்கள் கேட்கணும். என்னன்னு? ஐயா இப்ப நாங்க குத்தப்பட்டுட்டோம், ஆண்டவர் தான் எங்களுடைய பாவத்துக்கான காரணம்னு சொல்லி இப்ப எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும் கேட்டீங்களா? ஒருவேளை எங்க இருதயத்திலாவது நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்டீங்களா? ஆண்டவரே இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த கேள்வி கேட்டா பதில் உண்டு. என்ன பதில்? பேதுரு அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? அந்த அவர்கள் வந்துட்டே பாத்தீங்களா? பேதுரு அவர்களை நோக்கி என்ன சொன்னாரு?
நீங்கள் மனம் திரும்பி. யார் மனம் திரும்புவாங்க? யார் ஒத்துக்கொண்டாங்களோ அவங்க மனம் திரும்புவாங்க. யார் மனம் திரும்புவாங்க? யார் இருதயத்திலே குத்தப்பட்டார்களோ அவர்கள் மனம் திரும்புவாங்க. யார் மனம் திரும்புவாங்க? ஐயா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? மனம் திரும்பினாதான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றதற்கான உறுதி. நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் மனம் திரும்புவேன் இல்ல. நான் என்னைக்கு என்னுடைய நான் பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வருதோ, நல்லா கவனிங்க, கையில அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? புரியுதுங்களா? உடனே என்ன பண்ணுவான்? கையை கழுவான். அந்த உணர்வே இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான்? கழுவவே மாட்டான். சொல்லுது புரியுதுங்களா? அப்போ தான் அழுக்கா இருக்கிற அப்படின்ற அந்த உணர்வு யாருக்கு வருகிறதோ அவன் தான் தன்னை சுத்தம் செய்து கொள்ளுகிறதற்கான முயற்சியை எடுப்பான். அதான் இங்க நம்ம வாசிக்கிறோம், அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். பேதுரு அவங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு பதில் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி. மனம் திரும்புறது அப்படின்னா ரெண்டு விஷயம். கவனிக்கிறீங்களா? மனம் திரும்புறது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், உலகத்திலிருந்து மனம் திரும்புதல். நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, அதாவது மனம் திரும்புதல் அப்படின்றது ஒரு யூட்டர்ன். இப்போ வாகனங்கள் எல்லாம் நேரா போயிட்டு இருக்கும் போது யூட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? போற வழிக்கு அப்படியே ஆப்போசிட்டா திரும்புறது தான் என்னது? நேர், அதாவது யூட்டர்ன். நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேனோ நான் போற வழி தப்பு அப்படின்ற உணர்வு வந்து சரியான வழிக்கு திரும்புகிறது தான் யூட்டர்ன். அப்ப மனம் திரும்புதல் அப்படின்றது நான் செல்லுகிற பாதை தவறானது, நான் செல்லுகிற இலக்கு தவறானது, அதனால நேர் வழியாய் சரியான வழியாய் திரும்புகிறது தான் என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்பினீங்களா? பாவ வழியில் திரும்பினீங்களா? எங்க திரும்பினீங்க? இது ரெண்டாவது விஷயம். எங்க திரும்பணும்? பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து திரும்பி தேவனை நோக்கி திரும்புவது. இப்ப நான் யாரை பார்க்கிறேன்? தேவனை. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? உலகத்தை பார்த்தீங்க, பாவத்தை பார்த்தீங்க, இச்சைகளை பார்த்தீங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்தீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ மனம் திரும்பிட்டேன். இப்போ நான் என்ன பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், வசனத்தை பார்க்கணும். சொல்றது புரியுதுங்களா? இதுதான் மனம் திரும்புதல். யார் மனம் திரும்புவா? யாருடைய இருதயம் குத்தப்பட்டதோ அவர்கள் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பி என்ன செய்யுங்க? ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்புக்கு என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, நீங்க பாவ மன்னிப்பை பெற்றீர்கள், ஆகவே என்ன பெற்றுக்கொள்ளுங்க? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும். சொல்றது புரியுதுங்களா? நீங்க பாவ மன்னிப்பை அடையும்படி ஞான ஸ்நானத்தை பெறுங்கள், அது அர்த்தம் கிடையாது. நீங்க ஏற்கனவே என்ன அடைஞ்சீங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க. அதனால இப்போ என்ன பெற்றுக்கொள்ளுங்க? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள சொல்லுங்க, என்னெல்லாம் தகுதி? ஒண்ணு, ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணும்? நாம் பாவி. ஏன் பாவத்துக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதையெல்லாம் நடக்க ஏன் பாவம் தான் காரணம் அப்படின்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ. ஒண்ணு. ரெண்டாவது, குத்தப்பட்டவர்கள். ஓகே, இப்ப ஏன் பாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருதயத்தில் என்ன செய்யணும்? குத்தப்படணும், துக்கம் ஏற்படணும், வேதனை ஏற்படணும்.
கண்ணீர் ஏற்படணும். ஒருவேளை நீங்க லிட்டரலா கண்ணீர் விடலைனாலும் இருதயத்துல துக்கப்பட்டு இருக்கணும். புரியுதுங்களா? ஒருவேளை சிலர் வெளிரங்கமா அழுது சில பேர் உள்ளத்துல துக்கித்து இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காயம் உங்க இருதயத்துல என்ன இருக்கணும்? ஏற்பட்டு இருக்கணும். இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். மூன்றாவது, ஐயா நானு என்ன செய்யணும், ஐயா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறவங்க. நான்காவது, மனம் திரும்பினவர்கள். என்ன செய்யணும்? மனம் திரும்பினவர்கள். ஐந்தாவது, பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். இவர்கள் என்ன செய்யணும்? என்ன நடக்குது? 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இப்போ நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? மாறிடும். வேறுபட்டு, இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வேறுபட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நான் எங்க வாழணும்? உலகத்துல தான் வாழணும். பாவ மக்கள் மத்தியில தான் என்ன செய்யணும்? வாழணும். ஆனா அந்த உலகமும் அந்த பாவமும் எங்க வரக்கூடாது? எனக்குள்ள வரக்கூடாது. பழைய பழமொழி தான், இருந்தாலும் சொல்றேன். கப்பல் எதுல தான் போகணும்? தண்ணியிலையா? கடல்லையா? கடல் மேல. கடல் மேல எது போகணும்? கப்பல் போகணும். கடலுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? புரியுதுங்களா? சுத்தி கடல் தண்ணி தான் நிக்கும். அது நடுவுல தான் எது போயாகணும்? கப்பல் போயாகணும். ஆனா கடல் தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா கப்பல் என்ன ஆயிடும்? அமைஞ்சிடும். சோ நாம எங்க தான் வாழணும்? இந்த உலகத்துல தான் வாழணும். இந்த பாவ மக்கள் மத்தியில தான் வாழணும். எங்கெல்லாம் இருக்கிறாங்க? என் வீட்டிலே இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, என் எதிர் வீட்டுல இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? என் தெருவில் இருக்கிறாங்க, என்னை சுத்தி தான் இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை சுத்தி தான் இருக்கிறாங்க. அவங்க நடுவுல தான் வாழணும். ஆனா அவங்களுடைய பாவமும் உலகமும் எங்க வரக்கூடாது? எனக்குள்ள வரக்கூடாது. அவர்கள் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் எங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? சொல்லட்டுமா? நீங்க ரட்சிக்கப்படுகிற நாளிலே உலகளாவிய திருச்சபையில் சேர்க்கப்படுகிறீர்கள். நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அதாவது ஸ்தல சபையிலே என்னவா மாறுறீங்க? அங்கமா மாறு. நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்னையிலிருந்து தான் அந்த வார்த்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல, மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. வெளிய சபைகள் எல்லாம் மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த மெம்பர்ஷிப் கிடையாது. நீங்க என்னவா மாறிட்டீங்க? அங்கமாய் மாறிட்டீங்க, அவயவமாய் மாறிட்டீங்க. எது? ஸ்தல சபையில. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும், ஒருவேளை சகோதரர்கள் ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு சபையில் என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபம் கொடுக்க மாட்டாங்க, வெளிப்படையா பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள இணைக்கப்படுறீங்களோ நீங்களும் வெளிப்படையாய் பயன்படுத்தப்படுகிறதற்கு நீங்க என்ன செய்யப்படுறீங்க? தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். இப்ப இவங்க எங்க சேர்க்கப்பட்டாங்க? எருசலேமின் ஸ்தல சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் இப்போ வாசிங்க 42வது வசனம். அவர்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர்கள் 4 விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. என்னென்ன விஷயம்? 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்படின்னு என்ன? வேத வசனம். அன்றாடம் வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். வேத வசனத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். 2வது அந்யோன்யம். இதுவரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் யார் கூடயோ இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்கணும்? தேவ பிள்ளைகளோடு இருக்கணும், சபையோடு இருக்கணும். சபையில எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறதோ அந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அந்யோன்யம். 3வது அப்பம் விற்குதல். வாரந்தோறும் சபையில் என்ன செய்யணும்?
அப்பம் விற்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்பம் விற்க வேண்டும். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கலாம்? மாசத்துக்கு ஒரு வாட்டி. சபையாய் அப்பம் விற்கும்படி எப்பெல்லாம் கூடி வரார்களோ அப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க ஒரு வாரம் அப்பம் விற்குதல பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விட்டீங்க இல்லையா, அந்த ஒரு வாரத்தை உங்க வாழ்க்கை முழுவதும் புரட்டி போட்டாலும் அந்த வாரத்தை திருப்பி வராது. லாஸ் இஸ் எ லாஸ். இழப்பு இழப்பு. நம்ம நினைக்கலாம் இந்த வாரம் தானே, அடுத்த வாரம் இருக்கே ஆராதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா விட்டா அந்த நாளை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, சில அசுத்தங்கள் நமக்கு வரும். இப்போ நீங்க டெய்லி வீட்டுல மண்ணை கொண்டு வந்து போடுறீங்களா, இல்ல மண்ணு தானா வந்து விழுதா? பெருக்குறீங்க இல்லையா, காலையில எழுந்த உடனே பெருக்குவீங்க, திரும்ப 10 மணிக்கு ஒரு வாட்டி பெருக்குவீங்கல்ல. அப்ப இந்த 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள அழுக்கு எப்படி வந்துச்சு? வந்துருச்சு. அதுக்கெல்லாம் தெரியாது, காரணம் எல்லாம் தெரியாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்முடைய கண்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செவிகள், யோசித்து பாருங்க, இதெல்லாம் வரும் பொழுது நாம் தெரிந்து செய்கிறோம், சில நேரங்களில் தெரியாமலும் செய்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, நீங்க அனுமதிக்காம பாவம் உங்களுக்குள்ள வராது. சொல்ல புரியுதுங்களா? நீங்க கேட்டை திறக்காம பாவம் உங்களுக்குள்ள என்ன ஆகாது? வராது. அதே நேரத்தில் நீங்க கேட்டை திறந்து வெளியே துரத்தாம அந்த பாவம் வெளியவும் போகும். அப்ப அப்பம் விற்கும்படி நான் போகணும் அப்படின்னு சொன்னா என்ன நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். அப்பம் விற்கும்படி என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது கடைசியாக ஜெபம் பண்ணுதலிலே அவர்கள் என்னவா இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் இந்த தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற உறுதி இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் எடுங்க. இதுல சந்தேகம் இருக்குது ஐயா அப்படின்னு சொன்னா தாராளமா இப்ப வேண்டாம், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, நீங்க தவறான ஒரு தீர்மானம் நீங்களா நினைச்சுக்கிட்டு ஒரு தவறான ஒரு யோசனையில வந்துட்டு நீங்க எடுத்துட்டு நானும் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு தவறான தீர்மானத்தில் இருந்துட்டீங்கன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, உங்க இலக்கு மாறிடும். உங்க இலக்கு மாறிடும். இது சாதாரண ஒரு தீர்மானம் இல்லை, உங்க இலக்கை மாற்றுகிற ஒரு தீர்மானம். ஸோ அதுல உறுதி இருக்கு. சரிங்களா? உங்களை கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லு. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்பாங்க. மன்னிக்கவே படாம மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சொல்றது புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு நீங்க செத்தா பரலோகத்துக்கு போவீங்களா அப்படின்னு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நம்பிக்கையே இல்லாம அவங்க கேட்டாங்கன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டோன்னா முடிஞ்சிச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னொன்னு சொல்றேன், இது ஒரு அடக்கம் மாதிரி. எது? ஞானஸ்நானம் அடக்கம் மாதிரி. சரியா? இப்ப யார் அடக்கம் பண்ணுவாங்க? உங்க 3 பேரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க செத்து போயிட்டீங்களா? என்னையா சென்னையில இருந்து கூப்பிட்டு நிக்க வச்சு பேச வச்ச, செத்துட்டீங்களான்னு கேக்குறீங்களா? செத்து போயிட்டீங்களா? செத்து போகணும். எதுல? பாவத்துக்கு செத்து, உலகத்துக்கு செத்து போகணும். நான் அப்படின்ற ஒருத்தன் இருக்கிறான்ல, பொறுத்து இருக்கிறாங்க இல்லையா, அவன் என்ன ஆகணும்? செத்து போகணும், சிலுவையில் அறையப்பட. இனி நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. நீங்க சாகாம அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அது கொலகேசாய். ஞானஸ்நானம் கொடுக்கிறவங்களை கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. புரியுதுங்களா? சோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்ற உறுதி இல்லாம தயவுசெய்து ஞானஸ்நானம் எடுக்காதீங்க. அந்த உறுதி இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் எடுக்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு விஷயம் கடைசியா சொல்றேன், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது யாரெல்லாம் இருப்பாங்க? உங்களை சுத்தி யாரெல்லாம் இருப்பாங்க? தைரியமா சொல்லுங்க. தேவன் இருப்பாரு, தூதர்கள் இருப்பாங்க, ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் நல்லவங்களாவே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயா வாங்க, பிசாசு இருப்பான். அப்புறம்
அவிசுவாசிகளும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் நிக்கிறாங்க? விட்னஸ் ஒண்ணு, சாட்சி ஒண்ணு. ரெண்டாவது ஐயா எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றீங்க என்னன்னு, இது ஒரு அறிவிப்பு. இது வரைக்கும் நான் உலகத்துக்காக வாழ்ந்துட்டேன், இதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே நான் யாருக்காக வாழ போறேன்? ஆண்டவருக்காக வாழ போறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. நாளைக்கு நீங்க அப்படி வாழலைன்னா அவங்க எல்லாரும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்க? அங்க நின்னவங்க எல்லாரும் கேட்பாங்க. ஆண்டவர் கேட்பாரு, தூதர்கள் கேட்பாங்க, ஊழியர் கேட்பாரு, மூப்பர்கள் கேட்பாங்க, விசுவாசிகள் கேட்பாங்க, பிசாசும் கேட்பான், அவிசுவாசிகளும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஏமா நீ அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானே, என்ன இந்த பண்ற? அவங்க கேட்பாங்க.